அனைவருக்கும் வணக்கம். நான் ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி. நம்ம இப்போ எங்க இருக்கோம்னு கேட்டீங்கன்னா, எங்கம்மா இருக்கோம்? ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் வாசல்ல இருக்கோம். இவங்கெல்லாம் நம்ம திருச்சியில இருந்து வந்து பேசின தொழில் முனைவோர்கள். நான் இங்க வந்திருக்கேன்னு சொன்ன உடனே எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா மகளிர் தினத்தை கொண்டாடிடணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா கேக் வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்க. ஹாப்பி உமன்ஸ் டே ஸ்ருதி ஹெர்பல்ஸ்ன்னு போட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்ருதி ஹெர்பல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கேக் வெட்டுது, சரிங்களா? இவங்க மூலமா ஸ்ருதி ஹெர்பல் லேபரட்டரிஸ் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமா கேக்கே வெட்டுறோம் நம்ம. அதாவது எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, நான் இங்க வந்திருக்கேன்னு சொன்னேன்னா எங்கெங்கயோ இருந்தவங்க எல்லாம் வந்து அசம்பிள் ஆயிட்டாங்க பாருங்க. இன்னும் 2-3 பேர் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு அதுக்குள்ள அவசரமான வேலைன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. மறுபடியும் வருவாங்க. வந்த உடனே அவங்களையும் நான் வந்து வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ இவங்களுடைய அனுபவங்களை பத்தி பேசினதை நான் வீடியோவா போட்டிருக்கேன். மகளிர் தினத்துக்கு இந்த செலிப்ரேஷன் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா கேட்டுக்கிட்டாங்க. ஸோ மகளிர் தின செலிப்ரேஷன் எல்லாருமே கேக் வெட்ட போறோம். திரும்ப நான் சொல்றேன், ஸ்ருதி ஹெர்பல் இது வரைக்கும் கேக் வெட்டினதே இல்லை. ஆண்டாள் ஆழ்வார் சாமியா கேக் வெட்டி இருக்கேன். என் பசங்களோட பர்த்டேக்கெல்லாம் கேக் வெட்டியிருக்கேன். ஸ்ருதி ஹெர்பல் 25 வருடங்கள் முடிந்து 25வது வருஷத்துக்கு கூட நாங்கள் கேக் வெட்டலை. தொழில் முனைவர்களை தான் அறிமுகப்படுத்தணும். இந்த தொழில் முனைவர்கள் ஸ்ருதி ஹெர்பலை வந்து கேக் வெட்ட வச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. 25வது வருஷத்துக்கு நாங்கள் மகளிர் தின வாழ்த்துக்கள். தேங்க்யூ. மகளிர் தினம்ங்கிறது சும்மா பெண்களை கொண்டாடுறது மட்டும் இல்லாம இத்தனை கடந்த ஆண்டுகளாக மகளிர் தினம் கொண்டாட்டத்துக்கு தான் பண்ணியிருக்கோம். ஆனா இந்த மகளிர் தினம் ஸ்ருதி ஹெர்பல்ஸ் பண்ணியிருக்கிறது வந்து உமன் என்டர்பிரனரோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான மகளிர் தினமா தான் இருக்கணும். இன்னைக்கு வெட்டின கேக்கு அடுத்த வருஷம் வெட்டும் போது அவங்களுடைய தொழில் வளர்ச்சி இன்னொரு படி உயர்ந்திருக்கணும் அப்படிங்கிற எங்களை பிளஸ் பண்ணி மேடம் கேக் வெட்டி இருக்கிறாங்க. நாங்க கட்டாயம் எங்களுடைய தொழில்ல இதுல இருந்து அடுத்த கட்டத்துக்கு அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் பெருசா பண்ணுவோம். எங்களால வாய்ப்பு இருந்தா ஸ்ருதி ஹெர்பல்ஸ் போய் நாங்க அடுத்த மகளிர் தினத்தை செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். தேங்க்யூமா. தேங்க்யூ சோ மச். நிறைய தொழில் முனைவோர்களை நீங்க நிச்சயமாமா அவங்களும் இதன் மூலமா இணைஞ்சு இப்போ கீதா சரவணன் வந்து நீங்க பிளஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க இல்லையா? இப்ப யார பிளஸ் பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க எல்லாம் சேர்ந்துதான் ஸ்ருதி ஹெர்பலை பிளஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ரொம்ப கொடுத்து வச்சவ இந்த விஷயத்துல. மேம் சில்வர் ஜூப்ளி, கோல்டன் ஜூப்ளி, டைமண்ட் ஜூப்ளி எல்லாமே சில்வர் ஜூப்ளி. தேங்க்யூமா. தேங்க்யூ சோ மச். தடி உனிட்டாவது வந்துடுறேன்றீங்க, வாக்கிங் ஸ்டிக் வச்சுட்டாவது வரேன்றீங்க. வெரி குட். ரொம்ப தேங்க்ஸுங்க. இதை பார்த்துட்டு இருக்க தொழில் முனைவோர்கள் அனைவரும் நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க, நல்லா பிஸ்னஸ் பண்ணுங்க, ப்ராப்பராக லைசன்ஸ் எடுத்து பண்ணுங்க. வாய்ப்பு இருந்தால் வந்து இந்த தளத்தில் வந்து பேசிட்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து தொழில் முனைவர்கள் தான் லட்டு கொண்டு வந்தாங்கன்னா வாங்கி சாப்பிடுவேன் ரொம்ப ஆசையா. நான் லட்டு நெக்ஸ்ட் டைம் செஞ்சு எடுத்துட்டு வருவேன். ஸோ இப்போ அவங்க கேக் ஊட்டி விடுறாங்க எனக்கு குழந்தை மாதிரி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னால சின்ன வயசுல பர்த்டேவே கொண்டாடினது இல்லை. காரணம் என்னன்னா, நாங்க பிறந்த 1969 என்னோட டேட் ஆஃப் பர்த். அப்பெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ண மாட்டோம் இல்லையா? ஸோ இப்போ என்னமோ எனக்கு புதுசா எல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ற மாதிரி ஒரு இது. அதுவும் விமன்ஸ் டே கேக்கு ஸ்ருதி ஹெர்பல் பேர் போட்டு வந்தது மிகப்பெரிய சந்தோஷம். நான் தொழில் முனைவர்களை அழக்கூடாதுன்னு சொல்லுவேன். அதனால இந்த வீடியோல ஆனந்த கண்ணீர் கூட விடாம கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கேன். எனிவே, வாழ்த்துக்கள். அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அதே மாதிரி இந்த வீடியோ பாக்குற எல்லா பெண்களுக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே.